சவுண்டு சிச்சின்னு அப்படி வரும். அதில் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா இட்லி மாவில் பணியாரம் பண்ண போகிறோம். இட்லி மாவில் பணியாரம், கார பணியாரம் பண்ண போகிறோம். கார பணியாரத்துக்கு கடுகு போட்டுக்கோங்க, உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து போட்ட உடனே இஞ்சியும் பச்சை மிளகாவும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவு இருக்குது, இதோடு இது சேர்த்து இது நல்லா லைட்டாக வதக்கிட்டு வதங்கிருச்சு. இன்னும் நம்ம இதை அதில் கலந்துக்கலாம். இதுதான் கறியாப்பணியாரம் செய்ய போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுங்க. ஏன்னா இட்லி மாவில் ஆல்ரெடி நமக்கு உப்பு இருக்கும், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சூப்பராக குழி பணியாரம் வந்துச்சுங்க, பெரட்டி போட்டாச்சு. சூப்பராக இங்கே வருங்க, சூப்பராக வந்துருக்கு. நல்லா வந்துன்னு பணியாரத்தை பெரட்டி போடும்போது இந்த ஓரத்துலேருந்து புஷ் பண்ணிங்கன்னா அப்படியே கரெக்டாக பெரட்டிடலாம்.